கல்வியாளர்களுக்கு என்றைக்குமே ஒரு சேயாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். என்னுடைய தாயாக என்றைக்குமே என்னுடைய தலைமை ஆசிரியர்கள் நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம். அப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்கு முன்பு நின்று உரையாற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன். என்னுடைய தலைமை ஆசிரியர்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய திருக்கரங்களால் வெளியிடப்பட்ட புத்தகம். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் உதித்த ஒரு பிள்ளை என்னுடைய தாய் நகரத்தில் இன்றைக்கு அறிமுகத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது, பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று நான் பார்க்கின்றேன். பொதுவாக நம்ம பிள்ளைகள் பிறக்கும்போது வீட்டில் வந்து கொஞ்சுறவங்க எப்படி கொஞ்சுவாங்கன்னா, அப்பா மாதிரியே இருக்குது, அப்படியே அம்மா மாதிரியே இருக்குது, அப்படியே தாத்தா மாதிரியே இருக்குது என்று ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு பார்வையிலும் அவர்கள் அதை கொஞ்சுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி இந்த நிகழ்வில் இந்த மதயானை என்கின்ற இந்த குழந்தையை ஒவ்வொருவரும் அப்படியே சர்பிட்டி தியாகராயர் மாதிரியே இருக்குப்பா, அப்படியே நடேசனார் மாதிரியே இருக்குப்பா, அப்படியே டிஎம் நாயர் மாதிரியே இருக்குப்பா, ஒரு பக்கம் பார்த்தா அண்ணா மாதிரி இருக்குப்பா, ஒரு பக்கம் பார்த்தா அண்ணன் அம்பேத்கர் மாதிரி இருக்குப்பா, ஒரு பக்கம் பார்த்தா நம்முடைய தந்தை பெரியார் போன்று இருக்கின்றதுப்பா, ஒரு பக்கம் பார்த்தா முத்தமிழ் கலைஞர் போல் இருக்கின்றது, ஒட்டுமொத்தமாக அனைவருடைய ஒத்த உருவாக இருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாதிரியே இருக்குப்பா என்று இந்த புத்தகத்தை பற்றி இன்னைக்கு நீங்கள் பேசியதாக நான் பார்க்கின்றேன். இங்கே பேசிய ஷானவாஸ் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய வாழ்க்கையிலிருந்தே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா ஷானவாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார் என்று சொன்னால், முதல்ல ஃபஸ்ட்டு எங்கே போவார்னா நம்மளோட ஐடென்டிட்டிக்கு தான் போவார். முதல்ல நாம் யார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எதற்காக இன்றைக்கு கீழடியை பற்றி பேசுகிறார்? அந்த கீழடி சார்ந்து எப்படிப்பட்ட அதிகாரிகளை ஒன்றிய அரசு நியமித்திருக்கு என்று சொல்கிறார் என்று சொல்லும் பொழுது, இந்த புத்தகத்தோடைய அடுத்த கட்ட நகர்வாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். இந்த புத்தகத்தில் நான் வந்து பெருசாக அரசியல் பேசலை, யாரையும் நான் அக்யூஸ் பண்ணிலாம் நான் பேசலை. இன்றைக்கு நீங்கள் ஒரு டிராஃப்ட் வெர்ஷனில் இருக்கும்போது நம்ம ஏன் எதிர்த்தோம்? இன்றைக்கு அதை ஒரு சட்டமாக எந்த ஒரு விவாதமும் இல்லாமல் நீங்கள் நாடாளுமன்றத்தை நிறைவேற்றினது பிறகு நாங்கள் ஏன் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை அணுக வேண்டும் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அதை சட்ட வடிவு சட்டத்தெல்லாம் விட்டுருங்க, இதை யாரெல்லாம் உட்கார்ந்து தயாரிச்சிருக்காங்க முதல்ல அவங்களுடைய பின்புலத்தை தெரிஞ்சா போதும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம். அதான் அவர் பேசும்போது சொன்னால், நீங்கள் படிக்கும்போது 135 பக்கம் தான். அவர் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். ஏன் இவ்வளோ மெனக்கெடுறாங்க? இப்போ ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஏன் மெனக்கெடுகிறார்கள்? ஆக அதை என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தன்னுடைய பேச்சால் இளைய சமுதாயத்தை ஆளுகின்ற ஷானவாஸாக இருக்கக்கூடியவனால் தான் இன்றைக்கி அவர் இதில் பேச வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். அதேமாதிரி தங்கமூர்த்தி சாரை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள், ஏன் அவர் புத்தகத்தை நானே வெளியிட்டு பேசியிருக்கிறேன். நான் இன்றைக்கு என்னுடைய புத்தகத்தை திறனாய்வு செய்து இன்றைக்கி அவர் உரையாற்றுகிறான்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தகுந்தால் போதும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார். மாதா பிதா குரு தெய்வம் போய் இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று வந்து விட்டது என்று அவர் சொன்னார். ஆக அப்படி பேசக்கூடியவர் இன்னைக்கு இருக்கின்ற ட்ரெண்டுக்கு எப்படியெல்லாம் பேச வேண்டும், மக்கள் எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம். இன்றைக்கு நம்முடைய உரையாற்றிருக்கின்ற ஷானவாஸ் அவர்கள் சொன்ன கருத்திலேருந்தே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய தந்தை ஊதுவத்தி வியாபாரம் செய்யக்கூடிய ஊதுவத்தியை தானே தயாரித்து ஒவ்வொரு இடத்துல போய் விற்கக்கூடியவர் என்று அவர் சொன்னார். ஒருவேளை இது போன்ற தேசிய கல்விக் கொள்கை அன்றைக்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல பொதுத் தேர்வு எழுதுப்பா, நீ ஃபெயில் ஆகிட்டியாப்பா, சரிப்பா அப்படி ஒன்று பண்ணுறியா, உங்கள் அப்பா நல்லா ஊதுபத்தி செய்கிறாரு, ரொம்ப அருமையாக வாசம் வரும், இந்த மாதிரி எங்கேயுமே நாங்கள் பார்த்ததில்ல, அது நீயும் போய் செஞ்சின்னா ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம ஷானவாஸ் கிடச்சிருப்பாரா? சரி, இதே ஷானவாஸ் என்ன பண்ணியிருப்பாரு? சரி, நம்ம 5ஆவது வகுப்பில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், போய் நம்ம ஊதுபத்தி சுற்றலாம், ஒரு நாளைக்கு நம்ம 1 ரூபா கிடைக்குது, மாதம் 30 ரூபா கிடைக்குது, மாதம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவர் அங்கேயிருந்து தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறார். தன்னுடைய நண்பர்கள்லாம் இவரை பார்த்துக்கிறார், எப்படிப்பா ஸ்கூலுக்கு வராமல் இருக்கே, எப்படிடா இருக்கும் மனநிலை என்று சொல்லி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, ஒரு மாதம் எனக்கு 30 ரூபா கிடைக்கிது, எனக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுத வேண்டிய பிரச்சனை கிடையாது, எக்ஸாம் எழுத வேண்டிய பிரச்சனை இல்லை, டீச்சர் என்ன அடி வாங்க வேண்டிய பிரச்சனையே கிடையாது, ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னால், இவரை பார்த்து இன்னும் ஒரு 30 பேர் கெட்டு போயிருப்பாங்க. எல்லாரும் அவங்க தொழிலை பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் அதே வகுப்பை சார்ந்திருக்கின்ற ஒரு மாணவன் படித்து விட்டு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக, ஒரு பொறியாளராக, ஒரு மருத்துவராக வரும்போது அந்த பையன் இந்த பிள்ளைகள்லாம் எப்படி பார்ப்பாங்க? ஐயோ, நம்ம ஒழுங்காக படித்தா நம்மளும் டாக்டர் ஆகிப்போமோ, இந்த மாதம் 30 ரூபாயை நம்பி கிடச்சி இதை நம்ம கோட்டை விட்டுருமே என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும்.
அப்படி இருந்துவிடக் கூடாது என்பதற்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கல்வியாளர்கள், தலைமை ஆசிரியர்கள், வாசகர் வட்டத்தை சார்ந்தவர்கள், நூலகர்கள், என் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கோம். நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசும்போது, அந்த மேடையில் நின்று பேசும்போது சொன்னார், இது போன்ற புத்தகத்தை எழுதுவதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும், அப்படி ஒரு துணிச்சலை பெற்றிருக்கிறார் ஒரு அமைச்சர் என்று சொன்னார். துணிச்சல் என்கின்ற வார்த்தையில பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது. அந்த துணிச்சலை எனக்கு கொடுத்ததே என்னுடைய தலைமை ஆசிரியர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அதனால தான் அவர் நான் என்னுடைய அரசியல் ஆசான் என்று நான் சொல்லுகின்றேன். இந்த துணிச்சல் என்கின்ற வார்த்தைக்கு பின்பு இப்படி ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டதற்கு பிறகு ஒன்றிய அரசின் மூலமாக பல்வேறு சங்கடங்கள் வரலாம், பல்வேறு விதத்தில் மிரட்டல்கள் வரலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உலகம் முழுவதும் இருக்கின்ற 8 கோடி மக்கள் ஒரே ஒருத்தன் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்க முடியும். என்னுடைய பொறுப்பை உணர்ந்து நான் எழுதியிருக்கிறேன் என்று தான் நான் பார்க்கின்றேன். இதை சொல்வதற்கான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி MCA அப்படிங்கிற அந்த பட்டம் மட்டும்தான் நான் மறையும் வரை வரும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்பது இன்னைக்கு வரலாம், நாளைக்கு போகலாம். ஆனால் அந்த கல்வியுடைய அவசியத்தை பிள்ளைகள் உணர வேண்டும், பெற்றோர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான். இது வெறும் மொழிக்காக மட்டுமல்ல. பார்த்தீங்க, இது ஆசிரியர்கள் சார்ந்து நாங்கள் எழுதியிருக்கின்றோம், மாணவர்கள் சார்ந்தும் எழுதியிருக்கின்றோம், பெற்றோர்களை சார்ந்து எல்லாத்தையும் வஞ்சிக்கக்கூடியதாக இது இருக்கிறது என்பதற்காகத்தான் அதை எதிர்த்து இன்னைக்கு இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கோம். நீங்கள் நினைக்கலாம், அதான் நமக்கான ஒரு களத்தை கொடுத்துட்டாங்கல்ல, எஜுகேஷன் களத்தை கொடுத்துட்டாங்கல்ல, 1 2 3 சொன்னா ஓட வேண்டி தானே, ஓடுறதுக்கான கடத்தை தான் கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அதை முழுமையாக படித்து பார்க்கும் போது தான் 1 2 3 சொன்னதுக்கு பிறகு மற்றவங்களாம் ஓட நம்ம பிள்ளைங்களை பின்னாடி இழுத்து பிடிச்சிட்டு இருப்பான். நம்ம பிள்ளைங்க ஓட முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க, அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். அது ரொம்ப அழகாக நம்ம ஷானவாஸ் சொன்ன பொழுது, எத்தனை பிள்ளைங்க என்ன மொழிகள் வேணால் படிங்க, நாங்கள் எந்த மொழிக்கும் நாங்கள் எதிர்ப்பாளர்கள் கிடையாது. ஆனால் திணிக்க நினைக்காதுங்க. நம்முடைய CEO மேடம் சொல்லும்போது there's a difference between a compulsion and optional இருக்கு இல்லையா? இல்லை நீ ஹிந்தி படித்தது சார், நான் ஹிந்தியில் என்ன சயின்ஸில் நான் 100க்கு 100 வாங்கிட்டேன் சார், மேத்தமெட்டிக்ஸில் 100க்கு 100 வாங்கிட்டேன் சார், எல்லாத்துலேயும் சார் அது ஹிந்தியில் ஃபெயில் ஆகிட்டேன் சார். ஐயோ அப்படி அப்போ நீ ஃபெயில் தான்ப்பா, கொஞ்சம் ஓரமாக உட்காருப்பா. அதனால தான் கர்நாடகாவில் 90,000 பேர் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்கோம். இந்தியை அவங்களால கிளியர் பண்ண முடியாதனால நாங்கள் யாருக்குமே வந்தாரே வாழ வைக்கக்கூடியதான் தமிழ்நாடு. நாங்கள் இன்றைக்கி நம்ம தங்கமூர்த்தி சார்ட்ட சொன்னோம், அடுத்த தடவை நீங்கள் கேமராவில் உட்காந்து பார்க்கும்போது ஹிந்தி தெரிஞ்ச ஹிந்தி பேசணும் அதெல்லாம் விடலன்னு சொல்லுங்க. ஹிந்தி பேசணும் உள்ளே விடுங்க, அவன் இந்தியை திணிச்சா உள்ளே விடாதீங்க. ஆக நாம் அனைவரையும் வரவேற்கக்கூடியவர்கள், அனைவரும் அரவணைக்கக்கூடியவர்கள் தான் நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆசிரியர் பெருமாள் ஒவ்வொரு அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடம் நடத்துறீங்க, ரிசல்ட் கொடுன்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இதையும் சேர்த்து படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு சங்கடத்தை வழங்கும் அது. ஆக அதை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக, இன்னைக்கு ஒரு மாவட்ட கழக செயலாளராக இன்னைக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னால், என்னை தோளில் சுமந்தவர்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள். என்னை தோளில் சுமந்துக்கிட்டு இவர் யார் தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று சொல்லும் பொழுது, அப்படி தோளில் சுமக்கக்கூடிய எங்களுடைய கழகத்தினுடைய தோழர்களுக்கு நான் மரியாதை செலுத்தக்கூடியவனாக மேலே உட்கார்ந்துருக்கணும். என்ன எப்படிப்பட்ட ஒரு ஆளை தூக்கிட்டு வரையே என்று அவங்க சொல்லக்கூடாது. அப்போ பொறுப்பு எங்கள் கூடுதலாக இருக்கின்றது. ஆக அப்படி என்னை பொதுமக்களிடம் அறிமுகம் செய்கின்ற என்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் நான் மரியாதை செலுத்தக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். நான் கொண்டிருக்கின்ற பொறுப்பின் மூலமாக அந்த பெருமையை அவர்களுக்கு நான் சேர்க்க வேண்டும் என்று முதல்ல நான் ஒழுங்காக இதை நான் படித்திருக்கிறேனா, என்ன சொல்ல வருகிறார்கள், நான் எதுவுமே செய்யாமல் விட்டுட்டு போயிட்டு சப்போஸ் இப்படி ஒரு கொள்கையெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா என்னுடைய இயக்கத்தை சார்ந்து என்ன சொல்லுவாங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தது எதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசினார்கள் என்று சொல்லிவிடுவார். ஆக இந்த புத்தகம் என்பது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காகவோ அல்லது எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காகவோ அல்லது எங்களுடைய ஆதரவு அமைப்பை சார்ந்த பிள்ளைகளுக்காக கூட எழுதல். ஒன்றியத்தை எந்த இயக்கம் ஆண்டு கொண்டிருக்கின்றதோ அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன் என்பதை உணர வேண்டும். ஆக அப்படிப்பட்ட இந்த புத்தக அறிமுக விழா இன்னைக்கு நான் காலையில் மதியம் நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் ஐயா பேசினார். தம்பி 25ஆம் தேதி நான் உன்னுடைய புத்தகத்தை சார்ந்து திறனாய்வு செய்து நான் பேச போகிறேன், நான் பேசுகிற வரைக்கும் நீ திடலில் உட்கார்ந்து நீ கேட்க வேண்டும் என்று சொன்னார். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெருமை, இதை விட என்ன வேண்டும்? எங்களுடைய இயக்கத்திற்கான கொள்கையை தந்தை எங்களுடைய தந்தை பெரியாருடைய அந்த திடலே என்னை அழைக்கிறது என்று சொல்லும்போது இதை விட வேறு என்ன பெருமை வேண்டும்? ஆக அதுவும் இந்த அறிமுக நூல் என்பது முதல்ல நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் நடக்குது. பல அறிஞர்களை தந்த எங்களுடைய திருச்சி, பல அறிஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய திருச்சி, கற்றவர்களெல்லாம் வணங்கக்கூடிய கோயிலாக நம்முடைய திருச்சி இருக்குது என்று நம்முடைய மறைந்த நந்தலால் அவர்கள் சொன்னாரே, அப்படிப்பட்ட திருச்சியில்
இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நம்முடைய வாசகர் வட்டமும் நம்முடைய கல்வியாளர் சங்கமும் இணைந்து நடத்துகிறது என்பது பெருமைக்குரிய மகிழ்ச்சியாக நான் பார்க்கின்றேன். ஆக இது அடுத்தது காரைக்குடியில் நடக்கப் போவதாக இன்னைக்கு ஒருத்தவங்க சொல்லுறாங்க. அங்கங்கே ஆளாளுக்கு இதை நீங்கள் கொண்டாடுறீங்க, உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது. நான் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்லாம் கிடையாது, பட் நான் அப்சர்வர். ஒவ்வொரு பகுதி 234 தொகுதிக்கு நான் போனேன்னா அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களை பார்க்கிறேன், இருக்கின்ற பெற்றோர்களை பார்க்கிறேன், இருக்கின்ற மாணவ செல்வங்களை பார்க்கிறேன். அவங்களுடைய மனநிலை என்ன என்பதை அப்சர்வ் பண்ணுறதுனால உருவாக்கப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்லுவேன். இங்கே இருக்க ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு தெரியாத பிள்ளைங்கள்ட்ட பல பேர்கிட்ட நீங்கள் பழகுறீங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் நம்ம கிளாஸில் போய் பாடம் எடுத்தும்போது நீங்கள் நல்லா விட்டு பாருங்கள், சில பிள்ளைங்க நம்ம ஐ கான்டாக்டே கொடுக்க மாட்டாங்க. ஐ கான்டாக்ட் கொடுத்தா நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதிட்டியா நீங்கள் கேட்டுருவீங்களோ, அது ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு கீழே தலையை குடிஞ்சுக்கிட்டு இல்லை அங்கே பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் எழுதுகிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க இருக்கும். அது பிள்ளைங்களுடைய இயல்பு தான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பார்க்கறதுக்கு நம்முடைய ஐ கான்டாக்டே கொடுப்பதற்கு யோசிக்கக்கூடிய பிள்ளைகள் நாளைக்கு பள்ளிக்கூடத்தையே கான்டாக்ட் பண்ணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறதை உணர்ந்து எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கல்வி கூடத்தை தவிர்த்து வேறு சிறந்த இடம், கொள்கையை சொல்லக்கூடிய இடம் எதுவுமே கிடையாது. மொழி சார்ந்த பிள்ளைங்கள் நிறையா பேசுங்க, இன உணர்வு சார்ந்த பிள்ளைங்கள் நிறையா பேசுங்க. முதல்ல நாம் யார் கீழடி ஆராய்ச்சினா என்ன சொல்லுது, 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் எப்படி இருந்திருக்கிறோம் என்பதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். அவ்வளோ சீக்கிரம் நம்ம வெளியெல்லாம் விட்டுற மாட்டாங்க, நம்மளுடைய பெருமையை எடுத்து வெளியில் சொல்லிட மாட்டாங்க. ஒன்றிய அரசு எங்கேயாச்சும் நம்ம அமுக்கிக்கிட்டே தான் இருக்கும். தண்ணிகள் நிறைந்த பானைகள் அங்கங்கே அது ஓட்டை போட்டு தான் நம்ம அணைச்சிக்கிட்டே தான் வந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே ஒன்று அணைச்சிங்கன்னா இங்கே ஒரு இடத்துல ஓட்டை போட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு நாம் தமிழன் என்ற பெருமையோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது உங்களை போன்ற கல்வியாளர்கள் தான், நமக்கு கொடுத்துக்கின்ற அறிவு தான், நமக்கு கொடுக்கின்ற படிப்பு தான். ஆனால் தான் இன்றைக்கும் நம்மளை பாதுகாப்போடு வைத்திருப்பது எது என்று சொன்னால் அம்பேத்கர் நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்ற இந்த அரசியல் சாசன சட்டம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதை உயர்த்தி பிடிங்க. ஒவ்வொரு அசம்பிளி செஷனும் ஏதாச்சும் ஒரு விதமான ஒரு ஆர்டிக்கிளை பற்றியோ ஒரு சட்டத்தை பற்றி எடுத்து பிள்ளைங்களை பேச சொல்லுங்கள். இப்படி நம்முடைய பிள்ளைங்களுக்கு இந்த சட்டம் என்ன சொல்கிறது தெரியுமா, இந்த ஆர்டிக்கிள் எதை பற்றி பேசுகிறது தெரியுமா, 51AH அப்படிங்கிறது வந்து அனைத்து குடிமக்களும் அறிவியல் சார்ந்து சிந்திக்க வேண்டும் சொல்லுறது தெரியுமா, இப்படி எடுத்து சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவியல் சார்ந்து இந்த அறிவை நாம் புகட்ட வேண்டியது நம்ம மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் நூலகர்களுக்கும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் மேலில் அமர்ந்திருக்க அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.